காவலர் பணி முடிந்து வீடு திரும்பும் இவருக்கு ஓய்வெடுப்பதற்கெல்லாம் நேரமில்லை. வீட்டிற்கு வந்த சில நிமிடங்களிலேயே உயிர் காக்கும் மற்றொரு பணிக்கு இவர் தயாராகிறார். அப்படி என்ன முக்கியமான வேலை? இதோ காயம் தாங்கி நிற்கும் இந்த மரங்களிலிருந்து ஆணிகளை அகற்றி மருந்திடுவதுதான் அந்த உயிர் காக்கும் பணி. கேட்க வேடிக்கையாக இருந்தாலும் மரங்களில் அடிக்கப்படும் ஒவ்வொரு ஆணியும் அவற்றின் உயிரை காவு வாங்கும் ஆயுதங்கள் என கூறும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் சுபாஷ் சீனிவாசன் கடந்த 19 ஆண்டுகளாக இப்படி மரங்களுக்கு காவலனாக இருந்து வருகிறார். இப்போ ராமநாதபுரத்தில் டவுன்லையோ மொத்தம் அந்த சுற்று வட்டாரத்தில் எந்த மரத்துலையுமே ஆணி அடித்து விளம்பர போடு இருக்காது. எல்லா விளம்பர போடையுமே அகற்றிட்டேன். தன்னை இழந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த மரத்தை போய் அதை காயப்படுத்தி அது மூலமாக நம்ம விளம்பரம் பண்ணுறது ஏற்றுக்கிற முடியாது. போக்குவரத்து காவலராக இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த டூட்டி டயத்தில் நின்றுக்கிட்டு இருப்போம். அப்போது என்னாச்சுன்னா இந்த நிறுவனங்கள்லேருந்து விளம்பர போடு அடிப்பாங்க. விளம்பர போடு நம்ம டூட்டி டயத்தில் வெளியில் போக முடியாது. அவங்க வேகமாக மரத்தில் ஆணி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆணி அடிச்சு போனோன்னே நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மரத்தில் போய் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வர புகையை மரம் தான் அதை அந்த புகையை உட்கொண்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாலேயே அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன நான் அந்த ரெஸ்ட் டயத்தில் போய் என்ன செய்வேன்னா அந்த ஆணி அடித்த ஆணியை அகற்றிட்டு மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இதெல்லாம் கலந்துட்டு அந்த ஆணி எடுத்த இடத்துல இதை பூசிட்டு, ஏன்னா கிருமி தொற்று மரத்துக்கு ஏற்பட்டுறாமல் இருக்கிறதுக்காக நான் செய்வேன். ஒன்றும் சார், நீங்கள் ஃபுல்லாக மரத்தில் ஃபுல்லாக விளம்பரம் போட்டு அடிச்சிருக்கீங்களா சார்? அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுமா? நூலளவு அந்த நிகழ்வு நடக்காதே. அது மாதிரி இருந்தாலும் எங்கள் ஆளுகளை விட்டு நாங்கள் அப்புறம் ரிமூவ் பண்ணிடுறோம். கண்டிப்பாக சார். தாய் கூட நம்மளை 10 மாதம் தான் சுமப்பான். ஆனால் நம்ம சாவு தொட்டிக்கும் நமக்கு உயிர் காற்றை கொடுத்து நம்ம மரம் நம்மளை பாதுகாக்குது. அதனால் நம்ம மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். மரம் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. மனிதனின் உள்ளுறுப்புகளை எப்படி தோல் காக்கிறதோ அப்படித்தான் மரங்களையும் அதன் பட்டைகள் காத்து வருகின்றன. ஆனால் அந்த பட்டைகளில் இதுபோன்ற விளம்பர பலகைகள் அடிப்பதால் அதன் நுண்திசுக்கள் பாதிக்கப்பட்டு நாளடைவில் மரம் பட்டுப்போய்விடும் என்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட வன அலுவலர் ஏமலதா. மரங்களில் ஆணி அடிக்கிறதுனால முதல்ல அதோடைய பார்க் பாதிக்கப்படும். ஸோ அதோடைய ஓட்டை ஆகுது. ஸோ அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். நோய்கள்னால பாதிக்கப்படுறது அதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். மழை காலங்களில் அதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகும். சுபாஷ் செய்கிறது மாதிரியான செயல்கள் எல்லாருமே செய்யணும். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் நேச்சர் ப்ரொடெக்டிங் த நேச்சர் எல்லாமே எல்லாருடைய சிட்டிசனோட டியூட்டியும் தான். அதுவும் இல்லாமல் இது இப்போ அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை. சுபாஷ் மாதிரியே ஒவ்வொரு சிட்டிசனுமே அதை அதை முன்னெடுத்தால் தான் இந்த மாதிரி அர்பன் ஸ்பேசஸில் இருக்கிற ட்ரீஸை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே சேதுபதி நகர் செல்லும் வழியில் பல ஆண்டுகளாக குளத்தை சூழ்ந்திருந்த சீமை கருவேல மரங்களை தனி ஒருவராக வெட்டி அகற்றி அந்த இடத்தில் மரக்கன்றுகளை நட்டு சிறிய பூங்காவாகவும் மாற்றியுள்ளார். நான் உட்கார்ந்துருக்கிறது சேதுபதி நகர் குளம். இந்த குளம் கடந்த ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே என்ட்ராக முடியாது. அந்த அளவுக்கு சுற்றி கருவேல மரங்களும் குப்பையில் நிறைஞ்ச பகுதியாக இருந்தது. அப்போது நம்ம ஏன் இந்த கருவேல் மரத்தை வெட்டிட்டு மரக்கன்று நட்டு நம்ம அது மூலமாக எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லது பண்ணலாமே. இந்த குளத்தை மீட்டோன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயரும், சுற்றி உள்ள பொதுமக்கள்லாம் பயன்படும் சொல்லிட்டு தினமும் என்ன செய்யணும், நான் என்ன செய்வேன்னா என்னோடய ஓய்வு நேரத்தில் 2 தூராக கருவேல் மரத்தை வெட்டிட்டு பொதுமக்கள் உதவியோட பென்சிங் பண்ணி இப்போ கண்டு வளர்த்து இப்போ கொஞ்சம் மரமாக இருக்குது. இந்த குளம் அமைஞ்சிருக்க பகுதியில் என்ன சொன்னால் நான் கண்டுகளை பதியம் போட்டு வச்சு பொதுமக்கள் கேட்குறவங்களுக்கு மரக்கண்டு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்களுக்கு போனால் இந்த மரத்தினால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குது, அது மரம் ஏன் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணி இப்போ ஒவ்வொரு ஸ்கூலாக போயிட்டுருக்கேன். குறிப்பாக என்னோடய வேலைம்போது நான் வெளியூர்களுக்கு போனால் இப்போ சென்னை, திருச்சி, மதுரை இதெல்லாம் போகும்போது நான் என்ன செய்வேன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது அங்கேயும் நான் இதே மாதிரி டூல்ஸ் எல்லாம் கொண்டு போயிடுவேன். நான் ஆணி எடுக்கிறது எல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவேன்.
அதோட என்ன செய்வேன்னா நான் வந்து பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பேன். அதே மாதிரி இந்த மெகா ஃபோன் வச்சு அது மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ணுவேன் நான். அதனால் நம்ம மரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக ஒரு 5 நிமிஷம் கூட நீ வந்து சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அப்போ நம்ம ஆயுள் காலம் முழுவதும் நம்ம சுவாசிக்கணும்னா நம்ம மரத்தை வந்து ரொம்ப போட்டுடலையான்னு பரவாயில்ல, அதை காயப்படுத்தக்கூடாது.